ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒரு அமைதியான மலை பிரதேசத்தில் அமைந்திருந்த அந்த ஜென் மடாலயத்தை நோக்கி ஒரு மனிதன் வருகிறான். அந்த ஜென் மடத்தின் குருவிடம் சென்று இவ்வாறு தனது குறையை கூறுகிறான். இந்த உலகத்தில் என்னை விட மற்ற அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பது போல தெரிகிறது. என்னை சுற்றி எல்லோரும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் நான் மட்டும் வாழ்க்கையில் போராடுகிறேன்? நான் மட்டும் அப்படி என்ன பாவம் செய்தேன் என்பது போன்றெல்லாம் தோன்றுகிறது. இப்போதெல்லாம் அந்த எண்ணம் அதிகமாகி தற்கொலை எண்ணமும் தோன்றுகிறது. இதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, ஜென் குரு அமைதியாக, உனது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் இப்பொழுது சொல்ல போகும் கதையை கவனமாக கேள் என்று சொல்லிவிட்டு இந்த கதையை தொடங்குகிறார். அது ஒரு மிகப்பெரிய தேநீர் நிலையம். அந்த பகுதியிலேயே மிகவும் புகழ்பெற்ற தேநீர் கிடையாது. அன்று அந்த தேநீர் நிலையம் மிகவும் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருந்தது. வழக்கத்தை விட நிறைய நபர்கள் வந்து தேநீர் அருந்தி சென்ற வண்ணம் இருந்தார்கள். காலையிலிருந்து மதியம் வரை வரும் அனைவருக்கும் தேநீர் தயாரித்து கொடுத்து அந்த மனிதருக்கு தலைவலியே வந்துவிட்டது. கொஞ்சமாக ஓய்வு கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தனது கடை பையனை கூப்பிட்டு, கடையை சிறிது நேரம் பார்த்துக்கொள், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் நேராக அதே ஊரில் இருக்கும் ஒரு மருந்து கடைக்கு செல்கிறார். அங்கே கடையில் பணிபுரியும் நபரிடம், காலையிலிருந்து எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது, அந்த தலைவலியை உடனே நிறுத்த ஏதேனும் மருந்து தாருங்கள் என்று கேட்க, கடைக்காரரும் ஒரு மாத்திரை கொடுக்கிறார். அந்த கடையிலேயே தண்ணீர் வாங்கி அந்த மாத்திரையை விழுங்கிவிட்டு சிறிது நேரம் ஆசுவாசமாய் அங்கு இருக்கும் ஒரு நாற்காலியில் அமர்கிறார். ஒரு 10 நிமிடத்தில் அவருடைய தலைவலி குறைந்து ஒரு நிம்மதி பிறக்கிறது. அப்பாடா என்று கிளம்ப நினைத்தவர் அப்பொழுதுதான் அந்த மருந்து கடையின் முதலாளி அங்கு இல்லாததை கவனித்து, எங்கே உனது முதலாளி என்று கேட்க, மருந்து கடையில் இருந்தவர், உங்கள் தேநீர் கடை போலவே எங்களுடைய மருந்து கடையும் காலையிலிருந்து அதிக கூட்டம் வந்த வண்ணம் இருந்தது. உங்களைப் போலவே எங்கள் முதலாளிக்கும் பயங்கர தலைவலி வந்து விட்டது. எப்பொழுது அவருக்கு தலைவலி வந்தாலும் நேராக உங்கள் கடைக்கு வந்து தேநீர் அருந்திவிட்டு இங்கு வந்து அமர்ந்து கொள்வார். அதுபோலவே இப்பொழுதும் உங்கள் கடைக்கு தான் தேநீர் அருந்த சென்றிருக்கிறார் என்று அமைதியாக அந்த கடையின் ஊழியர் சொல்ல, அப்போதுதான் புரிந்தது அந்த தேநீர் கடை முதலாளிக்கு. ஒரு மருந்து கடைக்காரரே நமது தேநீரை குடித்துவிட்டு தலைவலியை போக்கிக் கொள்ளும் பொழுது நான் மட்டும் ஏன் மருந்து கடை தேடி வந்தேன் என்று நினைத்து சிரித்தவாறே தனது கடை நோக்கி நடந்தார். இந்த தேநீர் கடைக்காரர் போலத்தான் இங்கு பலரும் தன்னிடம் இருக்கும் மகிமைகளை பற்றி சிறிதும் உணராமல் எப்பொழுதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மனச்சோர்வு கொள்கிறார்கள். இனிமேல் உனக்கு மனச்சோர்வு வரும் பொழுதெல்லாம் அமைதியாக கண்ணாடி முன் நின்று உன்னையே பார்த்துக்கொள், உன்னையே படிக்க துவங்கு, அப்பொழுது உன்னில் இருக்கும் திறமை புலப்படும். இப்படி உன்னுடைய திறமை உனக்கு புலப்படும் பொழுது தன்னம்பிக்கையும் கூடவே சேர்ந்து வெளிவரும் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் அந்த ஜென் குரு.